Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்பதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். எவ்வளவு அருமையான வாக்குதத்தத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதியை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மிடம் வைத்திருக்கும் அன்பினால் நம் இருதயம் உருகிவிடும். அவர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் என்றாலும் அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொள்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் அவளை பாதுகாப்பேன். நான் அவர்களுக்கு முன்பாக செல்வேன். அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் பாதுகாப்பேன். உங்கள் பெயரையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். தேவ மகிமையுடைய எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கிறதென்று வேதம் கூறுகிறது. இரண்டாவதாக நான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று கூறுகிறார். அது அவருடைய வார்த்தையிலிருந்து வரும் ஜீவ தண்ணீர். அவரது வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அவரது இரத்தத்திற்கு ஜீவன் உண்டு. அவர் நம்மை உயிர்ப்பித்து இவ்வுலகில் வாழ வைக்கிறவர். ஆகவே அவர் தமது ஜீவ தண்ணீரை நம் ஆத்துமாவுக்கும் நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் ஊற்றுகிறார். ஏசாயா 58:11 உள்ளதைப் போல நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இறுதியாக இந்த உலகில் எந்த ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது என்பதை அவர் உறுதி செய்கிறார். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எதுவும் உங்களை அழிக்காது. இரவும் பகலும் அவர் உங்களை பாதுகாப்பார். நமக்கு எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் இருக்கிறார் பாருங்கள். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏனெனில் அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நான் உங்கள் ஆத்துமாவையும் ஜீவனையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. உங்களை காப்பவரின் கரங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தால் இன்று உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்போதும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து தமது ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் இரவும் பகலும் உங்களோடிருந்து உங்களை எல்லா தீமையினின்றும் காத்து கொள்கிறார்.
உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய தேவன் தெய்வீகமும் வல்லமையும் நிறைந்தவர். உதவி தேவைப்படுவோருக்கு எப்போதும் தமது சத்துவத்தை அளித்து ஆதரிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்கு அன்பானோரை இழக்க கொடுத்ததினால் அல்லது வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பதால் அல்லது தனிமையாக உணர்வதால் மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு உதவும்படியும் உங்களை வழிநடத்தும்படியும் தேவகரம் எப்போதும் உங்கள் மேல் இருப்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கும் திட்டத்தையும் நம்புங்கள். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அன்பான ஒரு தந்தை தன் பிள்ளைகளை எப்போதும் காத்து கொள்வது போல கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருக்க விரும்புகிறார். உலக பிரகாரமான தந்தையை காட்டிலும் அவர் உங்கள் பேரில் அதிகமாய் அன்பு கூர்ந்து உங்களை பாதுகாப்பார். இதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். தனியே இருப்பதாகவும் உலகத்தில் உங்களுக்கு யாருமே இல்லை என்று எண்ணியும் கலங்காதிருங்கள். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவீர்கள். ஆண்டவரை தேடுவதா அல்லது புறக்கணிப்பதா என்பது உங்களை பொறுத்தது. ஆனால் எந்த அளவு அதிகமாக நீங்கள் அவரை தேடுகிறீர்களோ அந்த அளவு அதிகமாக அவரது பிரசன்னத்தில் தங்கியிருப்பீர்கள். தேவன் தம்முடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு அடைக்கலம் அளித்து உங்களை தமது சிறகுகளாலே மூடுவார் என்று வேதம் கூறுகிறது. தமது கரத்தை நீட்டி உங்களை பாதுகாப்பதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவிடம் வந்து அவரது பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவரை உங்கள் தகப்பன் என்று அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணியுங்கள். பிதாவானவருடன் நீங்கள் நெருங்கிய உறுதியான ஐக்கியத்தை கொண்டிருந்தால் வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. அவர் உங்களை காப்பாற்றி அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வெளியேற பெற்ற வாக்குறுதிக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுகிறவராயிருந்து என்னை பராமரிப்பீர். என்னையும் என் குடும்பத்தினரையும் தீங்கு தொடாதபடி இரவும் பகலும் பாதுகாத்து வருகிறதற்காய் நன்றி. நான் உமது கரங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்போதும் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் என்னை விலக்கி சுகமாய் காத்து கொள்வதாக வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையின் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டு இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து வந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இடைவிடாமல் என்னை ஆறுதல் படுத்துகிறது. இன்றைக்கு உம்முடைய பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகித்து நான் இன்னும் உம்மை கிட்டிச் சேர உதவும். இவ்வுலக காரியங்களை குறித்த கவலை என்னை பட்சித்து போடாதிருப்பதாக. நான் முற்றிலும் உம்மை நம்பி இருக்க உதவும். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரங்களில் ஏந்தி இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஈவுகளுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.